சென்னை அருகே கணவன் மனைவியை கொலை செய்துவிட்டு நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடியை அடுத்த மிட்டனமில்லி பகுதியில் 62 வயதான சித்த மருத்துவரான சிவன் நாயரும் ஓய்வு பெற்ற ஆசிரியரான அவரது மனைவி பிரசன்னகுமாரியும் வசித்து வந்தனர். இந்நிலையில் இருவரும் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து அவர்களது வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். வீட்டில் இருந்த 100 பவுன் தங்க நகைகள் மாயமாகி உள்ளதாக கூறப்படும் நிலையில் குற்றவாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வதில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக சரவணன் என்ற மது குடிப்பக ஊழியரை மது மற்றும் கஞ்சா போதையில் மற்றொரு தரப்பினர் வெட்டி படுகொலை செய்தனர். இது தொடர்பாக அவரது உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.